ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது என எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். இது ஒரு அரசியல் ரீதியான விமர்சனமாக நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் திமுக கூட்டணி கட்சிகள், திமுக தலைவர் தொடங்கி பல தலைவர்களும் அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிடும் அப்படின்னு தொடர் விமர்சனங்களை முன் வச்சிட்டு இருந்தாங்க. பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வரணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் திரு பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து கவனம் பெறுகிறது. இப்போ இது யாருக்கான செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது? யாருக்கு செய்தி சொல்கிறார் பழனிசாமி? ஸ்டாலின் அவர்களுக்கா, ஷா அவர்களுக்கா? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் TN ரகு அவர்கள், வணக்கம் ரகு. எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள், வணக்கம் அக்னீஸ்வரன். பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. பழனிசாமி அவர்கள் பேசியதில் ரொம்ப முக்கியமானது எங்களை யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது, அதிமுகன்றது என்ன சாதாரண கட்சியா அப்படின்னு பேசியிருந்தார். எந்த பெயரையும் அவர் பயன்படுத்தலை. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு சொன்னதா நம்ம புரிஞ்சுக்கணும். அமித்ஷா அவர்களுக்கு சொன்னதுதான். அமித்ஷாவுக்கு சொன்னதுதான். நீங்க எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் எங்க கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பிஜேபியோட கேம் பிளான் தான் இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு பிறகு, இல்லை இதுக்கு முன்னால இருந்தே அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணணும். வீக்கெண்ட் பண்ணதுக்கு பிறகு அதிமுகவோட ஒரு செக்ஷன் ஆஃப் ஓட்ஸை அவங்க பக்கம் திருப்பிக்க முடியும் அப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சியோட கேம் பிளானு. அதை தொடர்ந்து செய்துக்கிட்டே வராங்க. இந்த முறை கூட்டணியும் அப்படிதான் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அந்த கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ அவர் மதுரைக்கு பேசினது, இது எல்லாமே அதனுடைய தொடர்ச்சி தான். இப்போ அதிமுக ஏன்னா டிஎம்கே அதிமுகவை உடைக்கிறதுக்கான வேலைகளை திமுக செய்யலை. அதிமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலைகளையும் செய்யலை. ஏன்னா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்ற தொடங்கி இருக்கிறது, அல்லது பாரதிய ஜனதா கட்சியோட கண்ட்ரோலில் போகிறாங்க ஏடிஎம்கேன்றது தான் திமுக திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட மதிமுகவில் குரல் வந்தது, 12 எம்எல்ஏ சீட்டு நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு மதிமுகவிலிருந்து ஒருத்தர் திமுகவில் இணைந்தாரே தவிர இதுவரைக்கும், அதாவது இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெரிய நேம்ஸ் உள்ள யாருமே, அதாவது ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பலமாக இருக்கிறவர்களோ அல்லது அதிமுகவினுடைய பலம் என்று கருதப்படுபவர்களோ யாருமே திமுகவில் சேரலை. பெருசாக ஏடிஎம்கேவை உடைக்கணுன்ற வேலைகளை திமுகவோ இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களோ யாருமே அதை செய்யவும் இல்லை. அப்போ இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கான மெசேஜ் கிடையாது. இது அமித்ஷா அவர்களுக்கான மெசேஜ் தான். ஏன்னா கடந்த தேர்தலில் பிஜேபியினுடைய மாநில தலைவர் பேசினதும் அதிமுகவை எவ்வளவு தூரம் வீக்கெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க வீக்கெண்ட் பண்ணதும், அதற்கு பிறகு இப்போ மீண்டும் கூட்டணி அப்படின்றதும், ஒவ்வொரு நேரங்கள்லையுமே அது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றதும் அதற்கான பதிலடியாக தான் இதை பார்க்க முடியும். அதாவது கூட்டணி ஆட்சி தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க அவங்க. அதுக்கு நேரடியாக கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்ற பதில் சொல்ல கூடிய இடத்துல பழனிசாமி அவர்கள் இல்லை. அதனால அவங்களுக்கான மெசேஜா தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க எங்களை எந்த விதத்திலையும் நீங்க வீக்கெண்ட் பண்ணவும் முடியாது, அதிமுகவை நீங்க கபலீகரம் செய்ய முடியாதுன்னா எங்களை நீங்க வீக்கெண்ட் பண்ண முடியாது. எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை இதே பலத்தோடு தான் நாங்கள் இருப்போம். அதிமுகவை நம்பி தான் நீங்கள் இருக்கணும், நாங்கள் தான் மெஜாரிட்டி பார்ட்டி, நாங்கள் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லி இருக்கிறார் அமித்ஷா அவர்களுக்கு. அப்படி ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்றத முதல்ல ஒத்துக்கிறாருன்றது இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து புரிஞ்சுக்கலாமா? ஒன்று. ரெண்டாவது, அவர் வெளிப்படையாக அந்த வார்த்தைகள், இப்போ கூட்டணி ஆட்சி அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமைப்போன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை, இல்லை கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க அப்படின்லாம் சொல்லலை. அவர் நாங்கள் தனி பெரும்பான்மையோடைய ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பூடகமாக தான் பேசுகிறாங்க. எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை கபலீகரம் செய்ய முடியாது, ரொம்ப ஹார்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே ஏன் மறைமுகமாக தான் சொல்லணும்னு நினைக்கிறாரா? எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆமாம், மறைமுகமாக தான் சொல்ல முடியும். பிஜேபி தலைவர்கள் கிட்ட அதிமுகவால், அதாவது கூட்டணிக்கு வர சொல்லி நிர்பந்தப்படுத்தப்பட்ட நேரத்தில் கூட இல்லை கூட்டணி கிடையாதுன்னு நேரடியாக சொல்ல முடியல. இல்லை நான் தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக பேச வந்தேன் அப்படின்னு தான் சொல்ல முடிஞ்சதே தவிர எதற்காக பேச வந்தோம், இல்லை டெல்லிக்கு எதுக்காக வந்தோம்னு கூட அவரால் சொல்ல முடியல. கூட்டணிக்குள்ளேயே நிர்பந்தப்படுத்தப்பட்டு தான் உள்ளேயே சேர்க்கப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபியை நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும் உள்ள இருக்க இன்ட்ரிகசிஸ் என்ன, உள்ள என்ன நடக்குது,
டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன, கட்சிக்குள்ளே என்ன நடக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அவருக்கு புரியுது, அவருக்கு கட்டாயம் அது புரிஞ்சிருக்கும். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்பந்தங்களுக்கு அல்லது பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கக்கூடியதுக்கு செவிசாய்க்காமல் போனால் அவர் அந்த இடத்திலிருந்து நகர்த்திட்டு வேற யாரையாவது வச்சு கட்சியை அவங்க நடத்த முடியும். இதுக்கு தான் கூட்டணி பேசுறதுக்கு முன்னாலே செங்கோட்டையனை கூப்பிட்டு டெல்லியில் வச்சு பேசினது. எத்தனை மீட்டிங்ஸ் நடந்தது, எத்தனை முறை டெல்லிக்கு போனார் செங்கோட்டையன் எல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு இப்போ கூட நான் போன முறை உங்கள் ஷோவில் தான் ஒரு முறை கார்த்திகேயன் கூட பேசும்போது தான் சொல்லியிருந்தேன், ஆர்எஸ்எஸ் ஒரு கமிட்டியில் வேலுமணியினுடைய அண்ணன் அன்பரசன் இருக்கிறார். இப்போ ஆர்எஸ்எஸோட அவங்க ரொம்ப நெருக்கமான ஒரு சூழல்ல தான் இருக்காங்க. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வேறு வேறு கிடையாது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை நகர்த்திட்டு தலைமை பொறுப்புக்கு வேறு யாராவதோ அல்லது அவர் இருக்கும்போதே வேறு யாராவது கட்சியில் இன்னும் பவர்ஃபுல்லாக்கி அவங்க பேசக்கூடிய இடத்துல அவங்கள வச்சு வேலையை வேகமாக நடத்த முடியும் பாரதிய ஜனதா கட்சியால. இதெல்லாம் உங்களை விட அவருக்கு இல்லை, என்னை விட அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. அதனால தான் சொல்றேன், கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரிகசிஸ் என்ன, ஹைகமாண்ட்ல என்ன பேசுறாங்க, அது அரசியல் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் கூட்டணி ஆட்சி கிடையாது, இல்ல நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்றது சொல்லாம யாருமே எங்களை அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்றத. இது ஒரு நெருக்கடியை தராதா? இப்ப கூட்டணியை வச்சிட்ட பிறகு அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து அவருடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான், நாங்க ஆட்சியில பங்கு பெறுவோம்னு. இல்ல நாங்க தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிப்போன்றதும், எந்த கும்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாதுன்னு சொல்றது, அது பாஜகவுக்கு ஒரு கோபத்தை உருவாக்காதா? இல்ல, இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கீழ் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள்ல தன்னுடைய தன்மையை அல்லது தன்னுடைய பலத்தை கடந்த 2-3 தேர்தல்களுக்குள்ளாகவே இழந்து போச்சு. அப்போ அதுல திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் அது பிஜேபிக்கு சாதகமான வாக்குகள். போன முறை இங்க ஓபிஎஸ் இருந்தாரு, இங்க நயினார் நாகேந்திரன். ஸோ பிஜேபிக்கு சாதகமான வாக்குகளாக பெருவாரியான இடங்கள்ல, தேனி உள்பட பெருவாரியான இடங்கள்ல மாறிடுச்சு. அப்போ பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறதுனால சவுத்துல அவங்க பலத்துல கொஞ்சம் வாக்குகளை வாங்கிட முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனுடைய ஒரு இதுதான் இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அப்படின்றது தங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும்னு எடப்பாடி பழனிசாமி அவரும் நம்புறாரு. அதே தான் பிஜேபியும் நம்புறாங்க. அந்த பலத்தை வச்சு தங்களுக்கான அதிக எண்ணிக்கையில நம்பர்ஸ் வாங்க முடியும், எவ்வளவு இடங்கள்ல கண்டெஸ்ட் பண்ண முடியும்ன்றத இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அமித்ஷா அவர்கள். பிஜேபியும் அதுக்கான ஸ்ட்ராங் மெசேஜ் தான் இது. இன்னொன்னு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க இந்த லான்ச் பண்ண போற ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு உரிமை மீட்பு பயணம் ஒன்று போறாரு. இது 2016 இவர் நம்ம இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனது போலதான் 2 தோல்விக்கு பிறகு டிஎம்கே ஒரு பெரிய கேம்பெயினை லான்ச் பண்றாங்க. அது திரும்பவும் பார்ட்டிக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. பட் அதுக்கு முன்னால அவங்களுக்கு பார்ட்டி பெரிய அளவுல இன்டாக்டா இருந்தது, எங்கேயுமே ஈரோடு ஆகல. 10 வருஷம் ஆட்சியில இல்ல அப்படின்னாலும் டிஎம்கே பெரிய அளவுல இன்டாக்டா தான் இருந்தாங்க. ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் பெருசா குறைஞ்சு போயிடல. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய தோல்விகள் எல்லாத்தையுமே இந்த பயணம் அவருக்கு மாத்தும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது பிஜேபியும் எல்லா இடத்துலயும் அவரோட அந்த கேம்பெயின்ல கலந்துக்க தான் போறாங்க. அப்ப தனக்கு பலம் கொடுக்கும்னு அதிமுகவும் நம்புது, பாரதிய ஜனதா கட்சியும் நம்புது. பேசலாம். அக்னீஸ்வரன், உங்கள் பார்வை என்ன? எந்த கும்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாதுன்னா யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்படி இருந்தாதான், அப்படி ஒரு பேசுபொருள் இருந்தாதான் அவங்களுக்கான பதிலா இதை பார்க்க முடியும்னா யாருக்கு அவர் பதில் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அது பதிலாக தான் நான் புரிஞ்சுக்கிறோம். இல்லை, யாரு கபலீகரம் செய்ய நினைக்கிறது? கபலீகரம் யார் செய்ய போறாங்க அப்படிங்கிறது இந்த உள்கட்சிக்குள்ளே இருக்கலாம், வெளியிலிருந்தும் இருக்கலாம், திமுகவினுடைய தலைவராகவும் இருக்கலாம். அவரு எப்படி என்ன ஆமாங்க, நீங்க உடைச்சிருவாங்களா? ஜப்பானுக்கு அது உடைக்க முடியுமா என்ன? அதுதாங்க திமுக அப்படி ட்ரை பண்ணவே இல்லைன்னு. அது என்ன குடும்ப கட்சியா என்ன? இல்லங்க, திமுக குடும்ப கட்சியா ஒத்துமையா இருக்குங்க. இல்ல அக்னீஸ்வரன், லட்சுமி அவர்கள் சொன்ன பாயிண்ட்ன்றது திமுக அப்படி எதுவும் முயற்சி செய்தான்னு கேட்டாங்கல்ல ஒரு கேள்வி. கரெக்ட். அப்ப யாரு முயற்சி செய்யறாங்கன்ற கேள்வியை கேட்டேன். ரைட், ஓகே. இங்க இருந்து ஜப்பானுக்கு முதலீடு இருக்க போகிற போது சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர்
திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க? முதலீடு இருக்கத்தானே போனீங்க, அதிமுக 3ஆ பிரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன? இப்போ எல்லா தலைவர்களுக்குமே இது ஒரு செய்தி அப்படிதான் நான் பார்க்குறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முயற்சி பண்ணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களால கூட கபலீகரணம் செய்யப்பட முடியாது. அதையும் சேர்த்து சொல்றேன் நான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அம்மையார் ஜெயலலிதா இருந்த கட்சி. ஆகவே இன்றைக்கும் கோடான கோடி தொண்டர்கள் அந்த இயக்கத்தை ஒரு தெய்வமாக ஒரு பெரிய ஆலய வழிபாடு மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்றாங்க. உங்க நம்பிக்கையை சொல்றீங்க அக்னீஸ்வரன். என் கேள்வி, அப்படிப்பட்ட முயற்சி யார் எடுக்கிற? அப்படி அது தெரிஞ்சாதானே இது யாருக்கான பதில்னு புரிஞ்சுக்க முடியுன்றதுக்காக கேட்கிறேன். நீங்க இப்படி யோசிங்களேன், அது யாருக்கான பதிலா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம்? குற்றமுள்ள நெஞ்சுக்கு தானே குறுகுறுக்கும். நீங்க மறைமுகமாவே சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மேடம் சொல்றாங்க. நீங்களும் மறைமுகமா தானே நடத்திக்கிட்டு இருக்கீங்க அரசியல. யாரு வெளிப்படையாவா? நீங்க யாரு? இருக்கக்கூடிய கட்சிகள் அங்கதான் தெளிவுபடுத்தி சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் இன்னி என்ன மறுபடியும் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? என்ன கேக்குறேன்னா, இந்த நீங்க சொல்றீங்களே அவங்க யாருன்னு கேக்குறேன். அதான் தலைவருக்கு ஒரே சந்தோஷம். விஜயன நீங்கன்னு சொல்றீங்களே, தெரிஞ்சுக்கிறது. நீங்க தலைப்பு என்ன சார் போட்டிருக்கீங்க? ஆமா, யாருக்கு செய்தி சொல்கிறார் பழனிசாமி அவர்கள்? அடுத்த கேள்வி, ஸ்டாலினுக்கா ஷாவுக்கா? 2 பேருக்கும் தான். ஏன் 2 பேருக்கு? மாநிலத்தில் யாரு ஆளுங்கட்சி? மத்தியில யாரு ஆளுங்கட்சி? சரி, தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி எது? நடக்க போற சட்டமன்றம் யாருக்கான சட்டமன்ற தேர்தல்? பார்வையில அப்படி ஒரு முயற்சி அதிமுகவை உடைக்கிற அல்லது பலவீனப்படுத்துற முயற்சியை உடைக்கலாம் முடியாது. இல்ல, நான் முயற்சி கேட்கிறேன். நான் அதுக்குள்ள வரல. அப்படி முயற்சியை பாஜகவும் செய்து திமுகவும் செய்துன்னு நான் புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அது ஒரு பலவீன தோட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை இந்த 2 கட்சிகளும் செய்யறாங்களா இல்லையா? ஒரு மனசாட்சியை தொட்டு நம்ம பேசுவோம். அது பலவீனமா ஏன் நீங்க பாக்குறீங்க? ஏன் 3 அடுக்குல, நான் தமிழ்நாட்டில் 3 அடுக்கு தலைமுறையில ஒரு குடும்பத்திலிருந்து ஏதாவது ஒரு இதுல யாராவது எந்த ஊர்ல இருந்தாவது ஒரே குடும்பத்துல 3 முதலமைச்சர்களை தந்த இயக்கம் எது அப்படின்னு கேட்டா பேரறிஞர் பிறந்த அண்ணாவிற்கு பிறகு திமுகவில் அவங்க தான். அது அறிவு ஆலயமா அல்லது நான் சாதாரணமா தான் கேட்கிறேன். மேடம் கூட சொல்லலாம். திரு அக்னீஸ்வரன், இப்ப நீங்க சொல்றது இப்ப திமுக அப்படி ஒரு முயற்சி செய்யுது அப்படின்றது ஒரு பார்வையில நீங்க சொல்றீங்க. அப்படின்னா அது என்ன முயற்சி செஞ்சாங்கன்றது. இப்ப லட்சுமி அவர்கள் சொல்றது, செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்க்கிறது, வேலுமணி அவர்கள் போய் சந்திக்கிறது, இதற்குள் ஏன்னா இதற்கு முன்பு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் 1 நடந்த காட்சிகள்லாம் நினைவுக்கு வருது. அப்ப இந்த செய்தின்றது பாஜகவுக்காக தான் இருக்க முடியும், அமித்ஷாவுக்காக தான் இருக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப நீங்க திமுகனா அப்படி ஏதாவது முயற்சி செஞ்சாங்களா? இவர் திமுகவுக்கு பதில் சொல்றாருன்னு நான் புரிஞ்சு அதுக்காக கேட்கிறேன். ஏதாவது நடக்குதான்னு? இல்ல, முயற்சிகள்லாம் வெளியில பத்திரிகையில பேட்டி கொடுத்துட்டா செய்வாங்க. என்ன நடந்ததுன்னு பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லுவதை 10 ஆண்டு கால எது ஆளுங்கட்சியா இருந்ததுக்கு பிறகு 3% தானே அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். ஆனா 2021க்கு பிறகு இன்ன வரைக்கும் எவ்வளவு முரண்பாடுகளான ஒரு நிர்வாகம். சோ இப்ப பாஜகவுக்கும் சேர்த்து சொன்னாருன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி எடுத்துக்கிட்டுமா? திமுக எதிர்க்கட்சி விமர்சிக்கிறார், பாஜக கூட்டணி அவங்க வச்சிருக்கிறாங்க சார். யாருன்னு அடுத்த ரகு சார் கேட்பாரு, யாருப்பா அதையாவது சொல்லுப்பா அப்படின்னு. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி. சரி, ஆனால் தமிழ்நாட்டில் நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலை யாராருக்கும் போட்டி அப்படின்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவை ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்பதில் ஒரே ஒற்றை கோரிக்கையில கொள்கையில தெளிவாக இருக்கிற இயக்கம் அதிமுக. இல்லப்பா, திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவதுன்றது இலக்கா இருக்கு. இப்ப இந்த இடத்தில் பாஜகவுக்கான ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இலக்கு மட்டும் இல்ல சார், அது சாத்தியமாவும் முடியும். அது உங்க பார்வை சொல்றீங்க. இப்ப லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி இது பாஜக சொல்லிட்டே இருந்தாங்களா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதுக்கும் நடந்த நிகழ்வுகள் இருக்குல்ல அதிமுகவில், இதற்கெல்லாம் சேர்த்து சொல்லப்பட்ட மெசேஜ் நான் எடுத்துக்கலாமா? அப்படி சொல்றாருன்னு விஜயன் சார். நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறீங்க. ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நான் சொன்ன எல்லா அரசியல் கட்சிக்கும் தான் நான் செய்தி சொன்னேன். ஆனா விஜயவே எடுத்துக்கங்க, நீங்க தாவேக்காவே எடுத்துக்கங்க, மதிமுக அப்படி முயற்சி செய்து நான் புரிஞ்சுக்கலாமா? இல்ல எல்லா கட்சிக்கும் இந்த செய்தி பொருந்தும் அப்படின்னா இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சிக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு அங்க வேலை இல்ல. திமுக தான்.
திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் வேலை இல்லை, அவங்க வெளியிலேயே வர மாட்டாங்க, அது வேற விஷயம். சரி, அவங்க தோக்க போறது உறுதின்றது அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் 98.5% எப்ப கணக்கு கூட உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி ஐயா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா சண்முகம். நான் என்ன கேட்கிறேன்னா, அக்னீஸ்வரன், லட்சுமி அவர்கள் ஒரு கருத்து சொன்னாங்கல்ல, இது அமித்ஷாவுக்கும் சொல்லப்பட்ட கருத்து தான். பாஜகவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அப்படி நிறைவேறாது, நாங்க ரொம்ப கிளியரா இருக்கும் அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் பேசி இருக்கிறாங்க. நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்கல்ல, நான் அதை தான் கேட்டேன். அப்ப அப்படி புரிஞ்சுக்கலாமான்றதுக்காக தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். நீங்க அது கரெக்டா அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. ஒண்ணு. இன்னொன்னு மேடம் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, இல்ல இல்ல மேடம் இன்னொன்னு சொன்னாங்க, சேர்த்து சொல்லிடுறாரு. ஒண்ணு பண்ணலாம், அடுத்த சுற்றுல நம்ம திரும்ப பேசலாம். திரும்ப வருவீங்களா? மேடம் சொன்னதுக்கு மட்டும் சொல்லிடுறாரு. இல்ல அவங்களுடைய நிபந்தனைகளுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அப்படி மாத்துவாங்க. உங்க வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க, மாநில கட்சி தங்களை பார்த்துக்கிறோம். கர்நாடகா வரைக்கும் உங்க வேலையை பாருங்க. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மட்டும்தான். இந்த உங்கன்றது பாஜக, திமுக அதிமுக மட்டும்தான். இங்க காங்கிரசுக்கும் பொருந்தும், பாஜகவுக்கும் பொருந்தும். ஐயா செல்வ பெருந்தகை நாங்க தான் துணை முதலமைச்சர், நாங்க தான் துணை முதலமைச்சர். அங்கேயும் ஒண்ணு இதாகாது. கூட்டணி அரசாங்கம் திமுகவும் ஒத்துக்கிறாது, அதிமுக என்னைக்குமே ஒத்துக்கிறாது. ஓகே, பாயிண்ட் டேக்கன். உங்களுக்கு வெளிப்படையா பாஜகன்னு சொல்றதுல மேபி தேர்தல் அரசியல்ல ஒரு சிக்கல் இருக்கலாம். ஏன்னா அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். யாரு? பாஜகவும் அதிமுகவும். கூட்டணி அரசாங்கம் என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை, மக்கள் நம்பவும் மாட்டாங்க. இபிஎஸ் அவர்கள் பேச்சை டீகோட் பண்றப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்ன பிறகு அமித்ஷா அவர்கள் ஆமா பேட்டியில ஆட்சியில் பங்குன்னு அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்த பிறகு இங்கிருந்து ஒரு பிரஷர் வந்தது. திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இதுக்கு எதிர்வினை ஆற்றணும், இதுக்கு பதில் சொல்லுங்க, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லுவாரா அப்படின்றதுக்கு சேர்த்து அவர் சொல்ற, நாங்க தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிப்போம் அப்படின்னு. அது யாருக்கான செய்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னா, லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது இபிஎஸ் அவங்களோட நிலைப்பாடை சொல்ற ஸ்டேட்மெண்ட்னா இது யாருக்கானது? இதனோட பின்னணி அரசியலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ரகு? அதாவது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்ல, அக்னீஸ்வரன் அவர்களுக்கும் பிஜேபி பேரை சொல்றதுல என்ன தயக்கம்? மெசேஜ் அவங்களுக்குன்னு லட்சுமி கிளியர் கட்டா சொன்னாங்க, அந்த மெசேஜ் அமித்ஷாக்குன்னாங்க. அந்த மாதிரி அவருக்கு தானே இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, இவரே சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப இவரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏன் நீங்க ஒரு கிளியர் கட் மெசேஜ் அனுப்பணும்னா, கூட்டணி ஆட்சி ஒத்து வராது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு வீக்னஸ். அது சொல்லிட்டாரே, இல்ல அத நீங்க டைரக்டா சொல்லுங்க. அமித்ஷா அட்ரஸ் பண்ணி சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி சொன்னாரு, இல்ல கூட்டணி ஒவ்வொரு தடவை டெய்லி சொல்றீங்களா? இல்ல அதாவது நீங்க அந்த அப்ப சொன்னது அமித்ஷா அப்படி சொல்லீங்கன்னு சொன்னாரு, அந்த கமா சொன்னாரு. அது அப்ப அந்த மீனிங்ல அவர் சொல்லல. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஆமா, அந்த கமாக்கு அவ்வளவு முக்கியத்துவம், எங்க கமாவை போடுறோங்கிறத அவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இப்ப அவரு தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, அதாவது டவுட்டே இல்லாம சொல்லிட்டாரு அமித்ஷா, இது என்டிஏ தான் அமைக்கும், அதுல நாங்க இடம்பெறுவோம்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆந்திர பிரதேசம் நடந்திருக்கு இல்லையா, சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு மெஜாரிட்டி டிடிபி கிடைச்சா கூட அதுல இவங்களும் இருக்காங்க, ஜனசேனா இருக்காங்க, அவங்க ரீஜனல் பார்ட்டி, பிஜேபி இருக்காங்க அதுல. அதே மாதிரி ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலையும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு அதுல பிரச்சனை இருந்தா கிடையாதுன்னு சொல்லுங்க, அதுதானே மெசேஜ். ஆனா தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போன்ற மெசேஜ் எப்படி அதை எப்படி ரீட் பண்றீங்க? இல்ல இவங்களுடைய ஆசை அது, பட் சொல்லறதுக்கு பயம் இருந்தா எப்படி நீங்க ஆசைன்னு சொல்லுவீங்க? அது எந்த கொம்பனாலும் அதிமுக கபலீகரம். இது என்ன பஞ்ச் டயலாக் பேசுதாங்க அரசியல்? இது நாங்க ஜெயலலிதா அவர்கள் 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே சக்சஸரை கை காமிக்காம போயிட்டாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தது? எது முக்கியம்? இந்த மாதிரி ஒரு வசனம் பேசுறது முக்கியமா, எனக்கு அப்புறம் இவங்க தான் கட்சியை வழிநடத்துவாங்கன்னு யாராவது தலைவரை நீங்க கை காமிச்சு அவங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்றது முக்கியமா? ஒண்ணுமே பண்ணாம விட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே பண்ணாம விட்டு போனதுனால இவ்வளவு பிரச்சனை இல்ல ரகு. இப்ப பேசியிருக்காங்கல்ல, இதுவே ஒரு மெசேஜ் சொன்னதா நீங்க நினைக்கலையா? அமித்ஷா அவர்களுக்கு சொல்லப்பட்ட மெசேஜ் நீங்க உங்க பார்வையிலேயே நாங்க மெசேஜ்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஓட்டை கவுண்ட் பண்ற போது வர மெசேஜ் தான் ரொம்ப முக்கியம். இவங்களை விட பல வருஷம் ஆட்சியில இருந்த சிபிஎம் என்ன ஆயிருக்காங்க இதுல, வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு இப்போ தனி குடிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடியாலஜி உள்ள பார்ட்டி, லேண்ட் ரிஃபார்ம் பண்ணவங்க, அவ்வளோ கார்டர் பேஸ்டு பார்ட்டி. அப்படி உள்ள பார்ட்டியே எக்ஸிஸ்டன்ஸுக்கு தருமாறிட்டு இருக்காங்க. களத்திலேயே காணும். நீங்க பூத கண்ணாடி வச்சு தேட வேண்டி இருக்குது. பிஜேபி அங்க ஒரு பெரிய ஃபோர்ஸா வந்திருக்காங்க. நாட்டில் அவ்வளவு நடக்குது. 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த தெலுங்கானா ராஷ்டிர இப்ப பாரதிய ராஷ்டிர சமிதி பிஜேபியோட மெர்ஜ் ஆயிடுமாங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு.
அரசியல்ல இந்த மாதிரி விந்தியான செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து எந்த கொம்பனாலும் கபலீகரம் பண்ண முடியாதுங்கிற பேச்சுலாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பஞ்ச் டயலாக். இல்ல நீங்க ஏன் இப்படி பாக்க, நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் இருக்கு. எங்க இப்ப நீங்க செங்கோட்டையனை வச்சு கட்சியை வந்து கட்சியில குழப்பம் செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னா, இப்ப நீங்க இன்னும் வேமெண்டா நான் அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லணும். திரு எடப்பாடி பழனிசாமி கிரெடிபிலிட்டி இழந்தாரா இல்லையா இந்த பிஜேபியோட போனதுனால? டிஎம்கே என்ன சொன்னாங்க, இந்த கூட்டணி முடிவுன்னு சொன்னதெல்லாம் ஏமாத்து வேலை, அவங்க திரும்ப சேருவாங்கன்னு சொன்னது நடந்திருக்குது. சரி, 2 பாயிண்ட்டுக்காக அவர் வந்து இந்த கூட்டணியில இருந்து வந்தாருங்க. மைனாரிட்டிஸ் ஓட்டு விழ மாட்டேங்குது, வெளில வந்தா விழுதான்னு பார்ப்போம் ஒண்ணு. இன்னொன்னு, மற்ற கட்சிகள், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், மற்ற கட்சிகள் பிஜேபியை விட்டு விலகி வந்தா நம்மளோட வருவாங்க. என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ விசிக்கு என்ன பிரச்சனை இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, ஏன் காங்கிரஸ் கூட என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு தூண்டல் போடுறதுக்கான ஒரு முயற்சியா இருக்கலாம். அதை அவர் கன்சிஸ்டண்டா செஞ்சாரா, அது கமிட்மெண்டோட செஞ்சாரா? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு வெறியோட வேலை செஞ்சாங்களா? நல்ல கேண்டிடேட் போட்டாங்களா? பிஜேபி பர்சன்டேஜ் அதிகமாக வரது இவங்க தானே காரணம். வீக்கான ஆள்களை போடுறது. நீங்க கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை நிக்க போறாருன்னா வேலுமணி நிக்க வேண்டியதானே? உங்களோட எக்ஸிஸ்டன்ஸே காலி பண்றது நிக்கிறதுக்கு ஒரு கட்சி வந்து அங்க நிக்குது, அவங்களோட தலைவர் நிக்கிறாருன்னா அவரை எதிர்த்து நீங்க நிக்க வேண்டியதானே? அதோட ஒன்று உங்களுக்கு முக்கியமான வேலை. நீங்க 18% வந்திருக்குன்னு அவங்க காமிக்கிறாங்க, உங்கள்ட்ட அதிக சீட்டு கேட்க போறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க கொடுத்த இடம் தானே. அப்பெல்லாம் சீரியஸா இல்லாம இப்ப திடீர்னு வந்து இப்ப 5 வருஷம் ஆட்சியில இருந்துட்டா திமுகவுக்கு எதிராக மக்கள் வாக்களிப்பாங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க மந்திரத்துல மங்காவுன்னு நினைச்சு அப்படி இல்ல. இப்ப திரு ரகு, நீங்க இப்ப இபிஎஸ் அவர்களை பாக்குறப்ப அவருக்கு ஏராளமான நெருக்கடிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. அதெல்லாம் தாண்டி தான் ஆட்சியை தக்க வைக்கிறார், கட்சியை தக்க வைக்கிறார். தேர்தல் இடங்கள் அப்படின்னு வரப்ப ரொம்ப கராரா இருக்கிறார். உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் உங்களுக்கான இடங்கள் தரல, இவ்வளவுதாங்க அப்படின்ற இடத்துல எல்லாம் கராரா இருக்கு. அதை தானே திரும்பவும் சொல்றார், நான் ரொம்ப கராரா இருப்பேன்னு சொன்னது. ஆட்சியில் இருக்கிற போது, பவர் இருக்கிற போது எல்லாருக்குமே வந்து அந்த கராராலாம் இருக்கலாம். இப்ப வந்து அவருக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட்ங்க, அது லிட்மஸ் டெஸ்ட் 2026. ஏடிஎம்கேக்கு மட்டும் இல்ல, இவரோட தலைமைக்கு தொடர் தோல்விகள். இப்ப கட்சியை காப்பாற்றணும், ஒரு இடத்தை காப்பாத்திக்கணும்னா நீங்க வந்து ஆட்சியை பிடிக்கணும், வெளிப்படையா பேசுங்கன்றீங்களா? அதாவதுங்க கிளியர் கட்டா தெரியுது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவை அன்சீட் பண்றது கூட உங்களுக்கு செகண்டரி நான் சொல்றேன். அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக கூட்டணி வைக்கல, ஏடிஎம்கேவை காலி பண்றதுக்காக தான் கூட்டணி வச்சிருக்காங்க நான் எனக்கு தோணுது. தோத்தா கூட வெற்றின்னு நினைச்சுப்பாங்க அவங்க. ஏன்னா 2026 ஏடிஎம்கே ஆட்சிக்கு பிடிக்க முடியலன்னா கட்சியை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அவங்க வரலாற்றிலேயே 10 வருஷம் ஆட்சியில் இல்லாம இருந்ததில்ல. 72 கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருந்தாங்க. ஓகே, இப்ப அந்த மாதிரி ஆளுமை இல்லாத தலைவர்கள் இல்லாத ஆளுமை உள்ள தலைவர்கள் இல்லாத போது கட்சியை காப்பாற்றுறது கஷ்டம். ஏற்கனவே ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. கட்சி உடையில அக்னீஸ்வரன் சொன்னாரு. இப்ப ஓபிஎஸ் போனது, தினகரன் போனது, சசிகலா வந்து மெயின் ரோல்ல இருந்து பொதுச் செயலாளர்ல இருந்து இப்ப ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது, அதெல்லாம் உடைச்சல். ஒருவேளை இப்போ இது அமித்ஷாவுக்கான செய்தி, நீங்க ரொம்ப எங்களை நெருக்குறீங்க, கூட்டணி ஆட்சியெல்லாம் நெருக்குனீங்கன்னா நான் வேற ஒரு முடிவு எடுப்பேன்றதெல்லாம் இந்த செய்திக்கு, இந்த பேச்சுக்குள்ள, அதாவது இது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். கூட்டணி ஆட்சிங்கிறது ஏடிஎம்கே டிஎம்கே வந்து அதை என்கரேஜே பண்ணதில்லை. ஏன் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலேயே ஒர்க் அவுட் ஆகக்கூடாது? ஆகலாமே. இவங்களுக்கு பதவி இவங்களுக்கே கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கணுமாங்கிறதா பிரச்சனை. அதை சொல்ல வேண்டியதானே? கூட்டணி ஆட்சின்னு நாங்க சொல்லி ஓட்டு கேட்டோம்னா மக்கள் நம்மள நம்ப மாட்டாங்க, இட்ஸ் சைன் ஆஃப் வீக்னஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு என்ன பிரஷர்? நீங்க பிஜேபியோட போனதே பிரஷர்ன்றாங்க, ஏதோ யூட்டர்ன் போனது. கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறதும் பிரஷர் தானே, அல்லது எதிர்த்து பேசாம இருக்கிறதும் பிரஷர் தானே? இந்த இடம் இருக்குல்ல, நீங்க கபலீகரம் செய்ய முடியாதுன்னா அதான் அவர் சொல்றாரு. நீங்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லலாம், நீங்க யாருக்கு சொல்றீங்க அந்த கிளாரிட்டியே இல்லைன்ற இடம் தானே. நீங்க எல்லாரையும் பொதுமைப்படுத்தி இப்போ நீங்களே அப்படித்தானே சொல்றீங்கன்னு சொல்றாரு அவர். எல்லா கட்சிக்குமான செய்திங்க அப்படின்னு யார் செய்யறாங்க, இது அவங்களால முடியாதுங்க, உங்களுக்கு நாங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்லைங்க, இதுதாங்க எங்க நிலைப்பாடுன்னு சொல்ற அப்போதுதான் அந்த வார்த்தைக்கு வலுவா இருக்குன்றதுதானே ரகு அவர்கள் சொல்றாரு. இவ்வளவு தெளிவாக பேசிய ரகு சார், ஏப்பா திரு அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதிமுகவின் கட்சி தான், அவங்க தலைமையில் தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம், அதிமுகவின் உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம்னு இந்திய நாட்டினுடைய அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு இப்ப ஏன் அப்படி சொல்றாருன்னு அவர் வாயிலிருந்து வரவே இல்லையே. நானே ஏடிஎம்கே காரங்களாங்க, அதான் நாங்களும் கேக்குறோம். அப்படி நீங்க அதாவது நாங்களும் கேக்குறோம். ஏடிஎம்கேல உள்ளவங்க, ஏடிஎம்கேல உள்ள வைகை செல்வன், நீங்க சமமா என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, ஒத்து வராதுன்றாங்க. அது அவங்க தலைவர் சொல்ல வேண்டியதானே, பொதுச் செயலாளர் சொல்ல வேண்டியதானே. அது இது தடுக்குது அவர் சொல்ல விடாம பலிச்சு சொல்ல வேண்டியதானே, வெளிப்படையா சொல்லலாமேன்றது அவருக்கு. இங்க எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மக்கள் வந்து எல்லாமே தெரியும், எல்லா மக்களுக்கும் எல்லாமே தெரியும். பாயிண்ட் என்னன்னா, நான் இந்த இடம் தான் ராம்கி அவர்கள்ட்ட இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணி கட்சிகள் அந்த அழுத்தத்தை போட்டுட்டே இருந்தாங்க, நீங்க அமித்ஷாவுக்கு எதிராக சொல்லுவீங்களான்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்னமோ லட்சுமி அவர்கள் ரகு அவர்கள் சொல்றதுல வந்து
அது அமித்ஷாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு, பாஜக வியூகத்துக்கு எதிரான ஸ்டேட்மெண்டா. ஆனா ஏன் அதை வெளிப்படையா சொல்லலன்ற கேள்வி. உண்மையிலே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வலு இருக்கா? உண்மையிலே இபிஎஸ் அவர்கள் அந்த வியூகத்தோடு இருக்காங்களா? அதை ரகு அவர்கள் கொஸ்டின் பண்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இபிஎஸ் அவர்களோட பேச்சை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதுல வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம், இந்த செய்தி யாருக்கானதுன்னா செய்தி ஸ்டாலின் அவர்களுக்கான செய்தி தான். ஸ்டாலின் அவர்களுக்கு. ஓ, நீங்க வேற யாருக்கு செய்தி சொல்ல முடியும்? அக்னீஸ்வர் சொல்ற மாதிரி மற்ற கட்சிகளுக்கான செய்தி கிடையாது. நான் அதிமுக 4 துண்டா போயிட்டுன்னு சொன்னார் அன்புமணி. இன்னைக்கு அது அந்த கட்சி 2 துண்டா இருக்குது. அப்போல்லா வாசல்கிட்ட வைகோ வந்து அதிமுக அப்படின்னு இப்போ மீட்பேன்லாம் சொன்னாரு. எவ்வளோ பேசியிருக்காங்க. சீமான் பேசாத பேச்சா இல்லை? இன்னைக்கு புது கட்சி ஆரம்பிச்ச விஜய் இன்னும் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. ஸோ இவர்கள்லாம் வந்து எடப்பாடியாருக்கு போட்டியாளராக வந்தவர்கள் தான். இன்னைக்கு அவங்களுக்குலாம் வந்து செய்தி சொல்ல வேண்டிய அவசியம் எடப்பாடியார்கள் கிடையாது. ஏன் அப்போ ஸ்டாலினால் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாதுன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த வரி திரு ஸ்டாலின் அவர்களை பெயர் சொல்லி பேசுறப்ப அங்க மட்டும் எதற்காக எந்த கொம்பனால்னு ஒரு வார்த்தை வெளிப்படையாவே போட்டு உடைச்சிடலாம். கரெக்டா தான் சொல்ல வர. நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி பாஜக அமித்ஷா எந்த மாநிலத்துக்கும் செல்லாத அமித்ஷா இங்கே வந்து கூட்டணி அறிவிச்சார். இங்கே வந்து ஒரு மணி நேரம் முடிய வேண்டிய மீட்டிங் நமக்கு எல்லாம் தெரியும். காலைல 10 மணிக்கு ஷெட்யூல் பண்ற மீட்டிங் அப்படியே போஸ்ட்போன் ஆகி ஈவினிங் தான் முடிஞ்சது. ஒரு நாள் முழுக்க இங்க இருந்தவர் அமித்ஷா எந்த மாநிலத்தையும் இது மாதிரி இருந்து கிடையாது. இங்கே வந்து அவர் தான் அறிவிச்சார். அதனால பாஜக தான் இறங்கி வந்து அதிமுகவுடன் கூட்டணி அறிவித்தது. பாஜக அதிமுக கூட்டணியால் பாஜகவுக்கு தான் பலன் அவர்களால தெரியும். இந்த கூட்டணி 2026 2029 மனதில் வைத்து உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் அது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை தான் ஆக்சுவலா. ஸோ அதனால அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஆல்ரெடி கூட்டணியில் இருக்காங்க. இந்த இடம் தான் அதிமுகவை கபலீகரம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது பொது வெளியில வந்து பாஜகவுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கு. ஏன் திமுக கூட்டணி தலைவர்கள் பொதுவெளியில் திமுக அனுதாபிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு ரகு அவர்கள் சொன்னதை வந்து பாஜகவினுடைய நோக்கம்ன்றது வந்து திமுகவை அன்சீட் பண்றதுன்றது கூட அடுத்தது தாங்க. முதல்ல இவங்க வளரணுன்றதுக்காக தான் கூட்டணியில் ஆட்சி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ இந்த அதிமுகவை கபலீகரம்ன்றதை நீங்க அதை திமுகன்னு சொல்லுவீங்களா? திமுக தான் இந்த முயற்சி செய்யுதுன்னு சொல்ல வரீங்களா? நான் இப்படி வேறு உங்க லாஜிக்கை நான் இப்படி அப்ளை பண்றேன். திமுக வந்து பாஜக எதிர்க்குது. பாஜக இருக்கிறது 4 எம்எல்ஏ தான். அவங்க 4 எம்எல்ஏவும் அடுத்த தேர்தலில் சட்டமன்றத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சு பாஜக பண்ணுதா? இது திமுக பண்ணுதா? இல்ல அவங்க ஆல்ரெடி இப்ப அவங்களுக்கு இடம் கொடுத்தா 40 இடங்களை ஜெயிச்சு வந்துருவாங்க உள்ள. அவங்களை தடுக்கணும்னு நினைச்சு திமுக செய்தா? இல்ல, அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பு மூலமாக கூட்டணியை கட்டமைக்க ஒரு இன்டாக்டா வச்சுக்க முடியுது. அதனால அவங்க எதிர்க்கிறாங்க ஒழிய முழுமனையாக எதிர்க்கல. அதனுடைய மறைமுகமான நோக்கம் அதிமுகவை கபலீகரம் செய்வதுதான். அதிமுகவை தோல்வியின் பிடியிலே தொடர்ந்து வைத்திருப்பதுதான் திமுக நோக்கம். நீங்க சொல்றது இன்னொரு கோணம் எடுக்கிறீங்க. அதிமுகவை பலவீனப்படுத்துற ரெண்டு விஷயம் திமுக வேலை செய்யும் சொல்ல. திமுகவுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது. நான் 2 விஷயம் சொல்றேன். அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்லயே 10 தோல்வி பழனிசாமிங்கிறாங்க. அடுத்து ஒரு தோல்வி வந்தாலும் அதிமுக காணா போயிடுன்னு நினைச்சு அவங்க சொல்றாங்க. 2வது அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்குன்னு ஒரு தெளிவா சொல்றாரு. அது யாருக்குன்னா அவரு பொதுவா தான் எல்லாருமே நீங்க சொல்றீங்க கூட்டணி ஆட்சிங்களா? தனிப்பெரும்பான்மை அதிமுக வந்து அவங்களே ஆட்சி தனியான ஆட்சின்னு சொல்லலாம். தனிப்பெரும்பான்மை ஆட்சி இல்ல, தனி ஆட்சின்னு எனக்கு அதுல மாறுபடுறேன். அவர் எனக்கு வந்து இது பாருங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கிறதுனால பிஜேபிக்கு என்ன கிடைக்க போகுது? எதுக்காக கூட்டணி வைக்கணும்? இல்ல, ஒரு விஷயம், கூட்டணி ஆட்சிக்கு நான் எதிரான இல்ல. கூட்டணி ஆட்சியா அமைய வேண்டும். அதிமுக தலைமை கூட்டணி அமைச்ச வேண்டும். அந்த தனிப்பெரும்பான்மை பாஜகவுக்கு இருக்கும் என்றால் பாஜக ஏன் அதிமுகவோடு கூட்டணி வைக்கணும்? தனியாவே நிற்கலாமே. மக்கள் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. ஒரு நிமிஷம், மக்கள் எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு. திமுக இடத்தை அப்படியே நகர்த்திட்டு அதிமுக உட்காருன்னு மக்கள் சொல்ல மாட்டாங்க. 10 ஆண்டுகளாக என்ன 10 ஆண்டுகள் நம்ம ஊர்ல இருந்து எதிர்கட்சியை வரிசை தான் உட்காந்து எதிர்த்து வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்தது? டெல்லிக்கு எதிரான குரல்னால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைச்சதா? பாஜகவால் எதையுமே நான் என்ன கேட்கிறேன் ராம்கி, இப்போ எங்க கட்சியை நீங்க கபலீகரம் செய்ய முடியாதுன்ற இடம் இபிஎஸ் அவர்கள் வெடிச்சு பேசுற இடத்துல லட்சுமி அவர்கள் என்னெல்லாம் சொல்றாங்கன்னா, அதற்கு முன்பு செங்கோட்டையன் அவர்கள் அடிக்கடி, இப்ப அவர் ஊடகங்கள்ல வரதே கிடையாது, பேட்டியெல்லாம் இல்லை, அவரோட அதிருப்தி என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த கூட்டணிக்கு பிறகு இந்த விஷயம், அதற்கு முன்பு ஓபிஎஸ் அவர்கள் விஷயங்கள், அப்புறம் வேலுமணி அவர்கள் விஷயங்கள், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு நெருக்கடி அதிமுகவுக்கு கொடுக்கப்படுது. அதுக்கான எதிர்வினை தான் இது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த பந்த திமுக பக்கத்து தள்ளுறீங்க. அது ஏன்னா அந்த களத்தோட தர்க்கம் என்னன்னு கேக்குறேன். களத்தர் யதார்த்தத்தை எடப்பாடியார் உணர்ந்திருக்கிறார். களத்தில் அதிமுக சாதகமான இடமே இல்லை. அப்படி ஒரு கள நிலவரம் இல்லை. ஆனால் திமுகவுக்கு எதிரான நிலவரம் இருக்கு. அதை தான் அவர் கையகப்படுத்திக்கிறார். அதனாலதான் அவர் சுற்றுப்பயணம் போறார். இப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் நான் மாறுபடல. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது இதன் மூலமாக தான் நீங்க எப்படி பாஜக அப்படி நினைச்சுன்னா அவங்க ஏன் கூட்டணிக்குள்ள வராங்க? நீங்க 2024 என்ன 2024 என்ன நடந்துச்சு? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான பாதிப்பு யாருக்கு? பாஜக வந்து அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாம நீங்க என்ன ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நீங்க சொல்றது ராம்கி,
பாஜக அவங்க நலன் மற்றும் அதிமுகவை பலப்படுத்த தான், இந்த அணியை பலப்படுத்த தான் வராங்க. அவங்களுடைய நோக்கம் நமக்கு பாஜக நோக்கம் பத்தி பேசவே தேவையில்லை. அதிமுக இதை தாண்டி உணர்ந்திருக்கிறது. அவங்க ரொம்ப இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி அமைப்பதற்கான காரணம் சொல்லும்போது அவர் முக்கியமான காரணம் இந்த கொள்கை கூட்டணி அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. கிளியரா சொல்றாரு, திமுக எதிரான வாக்கள் சிந்தாமல் சிதறாமல் எங்களுக்கு வரணும், அதுதான் கூட்டணி நோக்கம், அதற்காகத்தான் கூட்டணி அமைப்பு. எனக்கு விளக்கமே இதுதான் நேரடியான செய்தி. இது ஏன் நீங்க ஏன் பாஜக திருப்புறீங்க? அது பாஜக ரோல் 0. 2026 தேர்தல் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரோல் எதுவும் கிடையவே கிடையாது. அவங்க 2029 இதுல எங்க பாஜக விஜயன் எனக்கு ராம்கி சார் சொல்றது எனக்கு ஒரு பெரிய இது என்னன்னா, லாஜிக் எங்க இடிக்குதுன்னா, டிஎம்கே எங்க கபலீகரம் செய்யணும், அவங்களோட 1.5 பவர்ல இருக்கணும். எல்லா கொள்கையை விட பெரிய கொள்கை அவங்களுக்கு வந்து பவர்ல இருக்கிறது, அதுதான் முக்கியம். அதுக்கு வந்து ஏடிஎம்கே வந்து மெயின் ஆப்போசிஷனா இருக்கிறது ஏதுவா தானே இருக்குது. தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா இருந்தா பயப்படுவாங்க. ஜெயலலிதா இருந்தா 5 வருஷம் ஆட்சிக்கு அப்புறம் நம்மள அன்சீட் பண்ணுவாங்க மக்கள்ங்கிற ஒரு பயம் டிஎம்கேக்கு இருக்கும். இப்ப தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல கன்ஃபியூஷன், கூட்டணியில கன்ஃபியூஷன். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து தலை இவங்க தானுங்க, ஏடிஎம்கே தானே கூட்டணியில், வால் தானே பிஜேபி. பேஸ்ட் ஆன் ஸ்டாட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற வாக்கு சதவீதம், அவங்களுக்கு இருக்கிற எம்எல்ஏ வரலாறு எல்லாத்தையும் சேருங்க. மோடி வந்து இந்தியாவில் பீக் பாப்புலாரிட்டியில் இருக்கும்போதே தமிழ்நாட்டில் ஒரு சீட்டே கொடுக்கல. சவுத் இந்தியாவில் பிஜேபிக்கு சீட்டே இல்லாத, லோக்சபாவில் சீட்டே இல்லாத மாநிலம் நம்மளுது. அப்படி இருக்கிறபோது அப்படி அன்பாப்புலர் ஒரு கட்சியை நீங்கள் வந்து உங்களோட கூட்டணியில் சேர்த்துக்கிறீங்க. அந்த கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்ல இந்த கூட்டணி தலைவர் ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். என்ன மாதிரி ஒரு ரகு, இதுல தேவையில்லாம ஏன் பாஜகவை கொண்டு வரீங்கன்ற, இதுல பாஜக எந்த ரோலும் இல்ல. இப்போ ஏன் வந்து அது மாதிரி பேசணும்னா, அமித்ஷா வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சியில நாங்கள் இடம் பெறுவோம்னு. இது ஸ்கிரிப்ட்லயே கிடையாது. ஷாக் ஆயிருக்காங்க ஏடிஎம்கே, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. யூ டர்ன் எடுத்துட்டாங்க. ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்ன பிஜேபியோட சேருவோன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க புலிவால புடிச்ச கதையா ஆயிடுச்சு, தத்தளிக்கிறாங்க. இப்போ எப்படி நீங்க அது இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு தத்தளிப்பு நிலைன்றதுதான் நானே கேக்குறேன். இதுல கர்நாடகால பிஜேபியும் இவங்களும் சேர்ந்திருக்காங்க, தேவகவுடா கட்சியும். தேவகவுடா கட்சி டிக்டேட் பண்ணுவாங்களா? இப்படிதான் நடக்கும் ஆட்சி அப்படின்னு சொன்னா பிஜேபி ஒத்துப்பாங்களா? சொல்றேன், கடைமடையில ஓரணியில் தமிழகம் போட்டு தொகுதி வரையறை வேண்டுமா, தமிழ்நாடு நிற்கலாம் ஒரு பெரிய போஸ்டர் அடிக்கிறாங்க. திமுக பக்கத்தில் ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்கால் நிறைய தண்ணி இருக்குது, ஆனால் தண்ணி நகராமல் தேங்கி நிற்கிறது. ஏன்னா அதுக்கான மராமத்தி பணி எதுவுமே நடக்கல. இப்போ ஒரு சாமானியன் பார்க்குறவன் அந்த விளம்பரத்தை பார்க்குறான், வாய்க்கால் தண்ணி பார்க்குறான், காவிரியில் வராத தண்ணி போய் கரெக்டான டயத்து வந்திருக்கு, ஆனால் கடைமடை பகுதியில் போகவே இல்லை, நிறைய இடங்களுக்கு போகல, வாய்க்கால தண்ணி தேங்கி நிற்குது. அப்போ அவன் மனதை என்ன சித்திரம் தோணும்? முதல்ல அவன் அந்த போஸ்டரை பார்ப்பானா, இல்லை இந்த வாய்க்கால தண்ணி ஏன் தேங்கி நின்று இருக்கு அதை பார்ப்பானா? எது முக்கியம்? உள்ளூர் பிரச்சனைகள் தான் முக்கியம். நீங்க உள்ளூர்ல திமுக போய் திமுகவை பாஜக எல்லாம் போய் எதிர்த்து எந்த அரசியலும் செய்யவே முடியாது. அதற்கு ஒரு வெஹிக்கிள், அதுக்கு ஒரு வாகனமாக தான் அதிமுக போகுது. அதிமுக சுற்றுப்பயணம் போகும்போது எடப்பாடி என்ன நீங்க கவனிச்சு பாருங்க. இல்ல இது ரொம்ப முக்கியம். நீங்க இதுவரைக்குமான களத்தில் போன குரல்கள் எல்லாமே நீங்க அங்க போய் பேசினாலே அது பாஜக ஆதரவு தளமா போகும். ஒரு பாயிண்ட் வரேன் ராம்கி, நீங்க சொன்ன ரகு அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான புள்ளிக்கு வரும். ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலம் எடுப்போம். அப்ப அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போவாங்க, திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போவாங்க, இயல்பாக நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா என்றைக்காவது ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை கபலீகரம் செய்ய முயற்சி நடக்குது, அதை நான் விட மாட்டேன்னு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல. இன்னைக்கு ஏன் வந்தது? அதை அதிமுக தொண்டர்கள் யோசிக்க மாட்டாங்க, அப்படி யாரு முயற்சி செய்யற அப்படின்னு. நீங்க அடிப்படை பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதை நீங்க அட்ரஸ் பண்ணணும்ன்றது இது யாருன்னு கேக்குறாரு. அது பாஜக இது வாதத்துக்கான. ஜெயலலிதா வெற்றியின் உச்சியில் இருந்தாங்க. சோ அவங்களுக்கு அந்த நினைப்பே கிடையாது. அவங்க ஒரே வார்த்தையில தீய சக்தி கருணாநிதி சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு சமமான எதிரிகள் அவங்க வாழ்ந்த காலம் வரைக்கும் அவர் திமுகவை சமமான எதிரியாக பார்க்கவே இல்லை அவங்க. சோ அது ஒரு ஓவர் கான்பிடன்ட் கூட சொல்லலாம். இன்னைக்கு எடப்பாடியா யதார்த்தத்தை புரிந்து இருக்கிறார். நான் அதான் சொல்றேன், நீ களத்தில் போய் நீங்க இப்படி சொல்றேன் சார், பேசுறதுக்கு யாரால பேச முடியும்? நீங்க சொல்ல வர்றது ஒரு தேவைக்காக ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க, பட் அதிமுக தான் லீட் ரோல் எடுக்க போகுது தேவை கருதி. அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது லீட் ரோலோ அந்த எந்த ரோலோ நீ சார் பெரிய கட்சி இல்ல. இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்க களத்தில் திமுக வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. ஓரணி தமிழ்நாடு எல்லாருமே ஓரணிங்க அப்படிங்கிறாங்க. அவங்களை எதிர்த்து யார் குரல் குரல் கொடுத்தால் நீங்க அவங்களுக்கு ஆதரவு சொல்லுவாங்க.
ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல களத்தில் போய் நேருக்கு நேரா சந்திக்கக்கூடிய இடத்துல யார் பாமக இருக்குதா, பாஜக இருக்குதா, இல்ல விஜய் கட்சி இருக்குதா, நாம் தமிழர் யாருமே இல்ல. அதிமுக போய் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் 1 வீக்ல இபிஎஸ் அவர்களோட பேச்சை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது என்ன மெசேஜ் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அவர் கவுண்டர் ஸ்டார்ட் பண்றாரு, திமுகவுக்கு எதிரான குரலா கவுண்டர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. நான் 10 தொல்லி பழனிசாமி இல்லங்கிற அழுத்தமா சொல்றாரு. நம்ம பாப்போம் இந்த சுற்றுப்பயணத்துக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பா ஒரு முடிவு. இது மேக்ஸிமம் அவர் திமுகவை டார்கெட் பண்ணி பேசின பேச்சு. அவர் மனதில் திமுக தான் இருக்கு அப்படின்றது தான் ராம்கி சொல்ல வர்றாரு. அவங்களுக்கு தான் செய்தி சொல்லி இருக்கிறார் அப்படின்றது இல்ல. இது அமித்ஷாவுக்கு சொன்ன செய்தி தான். நான் ஆரம்பத்திலே பேசும்போது அதை தான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா திமுக அதிமுகவை எந்த நேரத்திலையும் கபலீகரம் செய்ய பார்க்கல. அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களையோ, இன்னும் சொல்ல போனா அதிமுக 3 நாளா உடைஞ்சு போய் தான் இருக்கு. அந்த உடைஞ்சு போனதிலிருந்து இருக்கக்கூடிய தலைவர்களை கூட யாரையுமே திமுக பக்கம் இழுத்துக்கொள்ள பார்க்கல. பிஜேபி தான் ஆரம்பத்திலிருந்தே அதை செய்தாங்க. ஏன்னா பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாகவே சொன்னார், என்ன போய் தர்ம யுத்தம் இருக்க சொன்னதே இழுத்துக்கொள்ள பார்க்கல. ஆனா இயக்குறது திமுக தான். எதுக்காக திமுக இயக்கிறதுனால? நீங்க இல்ல நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக உயிர்ப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல திமுக தான் அதை நினைக்கிறாங்களே தவிர, நீங்களும் நானும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களும் அதை நினைக்கிறதுல தவறு இருக்க முடியாது. ஏன்னா இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலிருந்தே இருக்கு. டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எப்போதுமே ஏடிஎம்கே கிட்ட தான் இருந்திருக்கு. அப்போ இந்த எதிரில் அதிமுக இருக்க வரைக்கும் திமுகவுக்கான லாபம் திமுகவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். பிஜேபி வந்துடக்கூடாதுன்றது தானே திமுக திரும்ப திரும்ப பேசுறாங்க. அதனாலதான் அதிமுக பலத்தோடு இருக்கணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. அதிமுக பலத்தோடு இருக்கிறது தான் அவசியம். அதைத்தான் நாம எல்லாருமே பேசுறோம். அதான் திமுகவும் நினைச்சிருக்கு. ஆனா உங்களுக்கான நெருக்கடி வேறொரு இடத்துல இருந்து, பாஜகவில் இருந்து. நான் என்ன கேட்கிறேன், இப்போ தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம்னு அவர் சொல்றாரு. தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைத்தால் சரி, நம்ம எல்லாருக்குமே ஓகே தான், அதை அவர் செய்யட்டும், சந்தோஷம் தான். ஆனா அந்த தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் போது பக்கத்துல இருக்க ஆந்திராவில் இருக்கிறது போல சந்திரபாபு நாயுடு ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சிக்கும் பவன் கல்யாணுக்கும் பங்கு கொடுத்தது போல இங்கே நாங்க யாருக்குமே பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக அவங்களால சொல்ல முடியல. இல்ல இதே 4 எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்காக பிஜேபி எதுக்காக திரும்பவும் இவ்வளவு தூரம் நிர்பந்தப்படுத்தி திரும்பவும் அதிமுகவோட கூட்டணி ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம விரிவா பேசலாம். இந்த சுற்றுல கொஞ்சம் சுருக்கமா, ஆனா இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ திமுக கூட்டணி இப்படி ஒரு நெரேஷனை செட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதிமுக அழிஞ்சிரும், இந்த எலெக்ஷனோட அவ்வளவுதான், பாஜக கபலீகரம் செஞ்சிரும் அப்படின்னு. அதுக்கான ஒரு எதிர்வினையா ஏன் நம்ம அதை இபிஎஸ் அவர்கள் பேசினது அக்னீஸ்வரன் கோடிட்ட மாதிரி இது திமுக கூட்டணிக்கான பதிலடியா நம்ம ஏன் பார்க்க கூடாது? அதாவது நீங்க ஐடியாலஜிக்கலா அதிமுக ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இவங்க அளவுக்கு ரொம்ப தீவிரமா அதை பத்தி பேச மாட்டாங்க. மாநில உரிமையெல்லாம் கூட ஜென்ரலா பாத்தீங்கன்னா 2 பேருமே அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அதுல ஒரே புள்ளிக்கு வந்துடுறாங்க. ஆனா பிஜேபி அவங்களுடைய பாலிடிக்ஸே கம்ப்ளீட்லி டிவைசிவ். நம்ம திருப்பரங்குன்றங்கிற ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஏரியான்னு நம்ம யாராவது நினைச்சிருப்போமா? அதை பத்தி திங்க் பண்ணிருப்போமா? அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஏடிஎம்கே என்னைக்காவது பண்ணுமா? இன்ஃபேக்ட் பிஜேபியில் இருக்கிறவங்களோட ஏடிஎம்கேல கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவங்க இருக்கிறாங்க. என்னைக்காவது பண்ணியிருக்கிறாங்களா? ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மாதிரி ஒரு கம்யூனல் ஆங்கிளா பாக்குறது. நீங்க இந்த லாக்அப் டெத்லயே ஹெச் ராஜா சொல்றாரு, இவர் இந்துனால போய் பார்க்கலையான்னு கேட்கிறாரு. இது யாராவது அந்த ஆங்கிள் யாராவது திங்க் பண்ணிருக்குமா? இப்படிலாம் திங்க் பண்றாங்க. அதனாலதான் ஏடிஎம்கே உடைய ஃபேன்ஸ் கிடையாது நிறைய பேர். அவங்க இருந்தா ஓகேன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்க வேணா நாங்க வரணும், அவங்க வேணா இவங்க வரணும், அப்படிதான் இருந்தே தவிர மக்களை பிரிக்கிற வேலை நடக்கல. மக்கள் மனசுல வெறுப்ப தூண்டுற இந்த பதில்ன்றது திமுக கூட்டணி கட்சிகள், திமுக உட்பட இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு பிரச்சனை, அதிமுக அதுக்கான பதிலா நீங்க ஏன் அதை பார்க்கல? இல்ல, அதாவது நீங்க என்னன்னா, நீங்க அது அந்த சாப்டர் 2021 ஒரு டென்யூர் கம்ப்ளீட் பண்ணாருல, அது கம்ப்ளீட் பண்றதுக்கு உதவி செஞ்சாருங்க. அப்ப அந்த தினகரனோட எம்எல்ஏ எல்லாம் உடைஞ்ச போது நீங்க அவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்ல ஆளுநர், அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க பிஜேபி அப்படின்னா அது நன்றி கடன் அந்த எலெக்ஷனோட முடிச்சிடணும். அது எத்தனை ஜென்மமா தொடருமா? அது நீங்க முடியாது, கூடாது, வேண்டான்னு போனீங்கல்ல, அதுல கிரெடிபிலிட்டி லாஸ் ஆயிடுச்சுல விஜய். இப்ப மக்கள் யோசிப்பாங்கல்ல, ஒட்டும் கிடையாது உறவு கிடையாது சொன்ன பிஜேபியோட என்ன காரணத்துக்காக திருப்பி போனாரு, இவ்வளோ குடைச்சல்களை ஏன் ஃபேஸ் பண்றாரு? இப்போ இந்த தருணம் டிஎம்கேக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை நீங்க அணி திரட்ட கேல்வனைஸ் பண்ற டயத்துல இந்த பஞ்சாயத்துல நீங்க இறங்கி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைப்பாங்கல்ல. அதுக்கே அவரால் பதில் சொல்ல முடியல.
இதை பாஜக சென்ட்ரிக்கா தான் ரகு அவர்கள் பாக்குறாங்க. இந்த பிரச்சனையை நீங்க திமுக கூட்டணி கட்சிகள்னு பார்க்காதீங்க. இங்கு இந்த பிரச்சனை கபலீகரமோ இல்ல கூட்டணி ஆட்சியோ தனிப்பெரும்பான்மை இதை பாஜக சென்ட்ரிக்கா வச்சு தான் பேசணும்னு சொல்றாருல்ல. அதை தவிர்க்க முடியாது. நீங்க மற்ற கட்சியெல்லாம் கை காட்டாதீங்கன்னு சொல்றது. இல்லை சார், நீங்கள் கட்சிகளை கை காட்டுறதெல்லாம் இருக்கட்டும் சார். தமிழ்நாட்டில் மக்களுக்கான பிரச்சனைகள், இங்கே இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, நீங்கள் அரசு ஊழியர்கள் என்னென்ன போராட்டம் பண்ணாங்க, மாற்றுத்திறனாளிகள் இங்கே பள்ளி கல்வி இயக்குநரகத்தில் போராட்டம் பண்ணாங்க, இவைகளெல்லாம் நம்ம அரசியலே பேசிட்டு இருக்கிறோமே ஒழிய இவங்க அவங்கள கவலை பண்ணிடுவாங்களா, அவங்க இவங்க அதுதான் அந்த நாட்டுக்கு தேவையானதா? எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம், எல்லா விலைவாசியும் போன மாசம் வாங்குறது இந்த மாசம் அது அப்படியே 2 மடங்கு கூடுது. இதை பத்தி மத்திய அரசும் மாநில அரசும் கவலையே பட மாட்டேங்குது. ஆனால் இங்க என்னன்னா, இவங்க ஏன் எப்படி பண்றாங்க, இந்த கட்சி ஏன் அப்படி நினைக்குது இப்படின்னு நினைத்தால் இது ஏற்பக்கூடியதா? ஓட்டு போடுற மக்கள் என்ன நினைக்க மாட்டாங்க? அவர்கள் அதுதானே சொல்றாங்க. திமுகவுக்கு எதிரான ஒரு வாக்கு வங்கி அதிருப்தி இருக்கு, அதை நீங்க அறுவடை செஞ்சிருக்கலாம். அதுதான் அதிமுக, அதுதான் பொதுச் செயலாளர் பேசுறாரு. இல்ல பாஜக வந்ததுனால நீங்க இதெல்லாம் பேச வேண்டிய தேவை வந்துருச்சு. அதுதானே ரகு அவர்கள் சொல்ல வராங்க. அப்ப ஜெயலலிதா இருக்கும்போது 1 பாயிண்ட் அஜெண்டா அங்க வேற எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு மத்திய கட்சி சார். அதனாலேயே இப்ப எங்க அப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கல்லல ஆத்துல இறங்கும் போது என்ன தலைக்கு மேல இங்க வச்சுக்கிட்டு பார்க்க விடுவார். ஏன்னா நான் சின்ன பிள்ளை இருக்கிற போது அப்படி நான் மேல உட்கார்ந்ததுனால நான் என் தந்தையை விட உயர்ந்தவன் என்று பொருளா? ஆகவே கூட்டணியும் அப்படித்தான். உங்கள் கொள்கை வேறு, மாநில அரசின் கொள்கை வேறு, மாநில கட்சியின் கொள்கை வேறு. ஆனா இதையே பூச்சாண்டி காட்டி திமுக திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு பாருங்க அது கள்ள கூட்டணி. அப்ப நீங்க எல்லாம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட கூட்டணியா? அப்படி கூட்டணியா இருந்தா விசிக வெளியேற முடியுமா? ஏன் சிபிக்கு கொடுக்கல யாராவது கேட்டிருக்காங்களா? ஆகவே இவர்களை பொறுத்தளவில் பாஜகவும் அதிமுக சேர்ந்துருச்சு, அதனால ஒரு தேச துரோகம் வரப்போகுது, அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் துணிவும் ஆளுமையும் அம்மாவுக்கு இருந்துச்சு, கலைஞருக்கு இருந்துச்சு, இவருக்கு இல்லைன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? மக்கள் உங்களை நிராகரிப்பாங்க. ஒரு கட்டமைப்புன்றாங்க. இது இப்படி பாஜக கபலீகரம் செஞ்சிரும்ன்றதெல்லாமே ஒரு திட்டமிட்ட ஒரு பிம்ப கட்டுமானம்னு சொல்றாங்களே திமுக கூட்டணி செய்யறதுன்ற. மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போது அவங்க அப்பா அவரை தோல்ல தூக்கி வச்சிருக்க மாதிரிதான் இப்ப நீங்க பாஜகவை தோல்ல தூக்கி வச்சிருக்கீங்க. அந்த பாரம் தான் உங்களுக்கு. அதனாலதான் நாணய வெளியீட்டு விழாவுக்கு கலைஞருக்கு அனுமதி கிடைச்சிச்சு. அதனாலதான் கடல்ல பேனா சிலை வைப்பதற்கு கிடைச்சிச்சு. அதனாலதான் அம்மா நிர்மலா சீதாராமனை விட்டுட்டு இவங்க வேற ஒருத்தவங்களை கூட்டி வந்தாங்க. இப்ப யார் தலையில தூக்கி வச்சிருக்கிற பாத்தீங்களா? திமுகவினுடைய எண்ணமே பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டும். பாஜகவினுடைய எண்ணமே தமிழ்நாட்டில் எதிர்ப்பது போல் திமுக ஆட்சியில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும். அது என்ன நிலைமை? மக்கள் ஏத்துட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்களா? தூக்கி தூர போட்டுருவாங்க. பாத்துட்டே இருங்க. அக்னீஸ்வரன் பாஜக ஒரு பிரச்சனையே இல்ல அப்படின்றதுதான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோடு இப்போது கூட்டணி அப்படின்னு முடிவாயிருச்சு. ஆனா அதிமுகவுக்கு பாரதிய ஜனதா கட்சி பெரிய பாரம் தான், சுமக்க தான் செய்யறாங்க. பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும் அதிமுகவுடைய வேலை. அதிமுக அந்த 4 எம்எல்ஏ பிஜேபிக்கு வேணும்னாலும் அதுக்கு அதிமுக தான் களத்துல வேலை பார்க்கணும். ஆரம்பத்திலிருந்தே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது பிஜேபி பலமில்லாத ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய சப்போர்ட் இல்லைன்ற நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதிமுகவோடு அவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த 4 எம்எல்ஏவை வெறும் 4 எம்எல்ஏவா வச்சுக்கணுங்கிறதுக்காக கிடையாது, இதை இன்னும் அதிகமாக்கணும்ன்றதுக்காக. அந்த இடம் தானே இபிஎஸ் அவர்கள் சொன்னது, நாங்க தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவோம்னா அதிக இடங்கள்ல நாங்க தான் போட்டி போட போறோம். திரு அண்ணாமலை அவர்களோட ஆசைன்னு சொல்லப்பட்டது, அவர் மறுக்கிறாரு. நாங்க 100 இடங்கள் கேட்போம், 60 இடம், அதுக்கெல்லாம் வேலை இல்லை, நாங்க தான் தனி பெரும்பான்மை, நாங்க கொடுக்கறது தான் சீட்டு, யாராலும் எங்களை எதுவும் செய்ய முடியாது. இதுதானே ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ள இருக்கிறது. அப்படி இருந்தா அது ரொம்ப சந்தோஷம் தான். அதே மாதிரி அதிமுக முடிவெடுக்குமே ஆனால் அதிமுக அடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்து கொடுக்குமே ஆனால் அது ரொம்ப நல்ல விஷயம் தான். இல்ல நான் என்ன சொல்றேன், கடந்த முறை ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அந்த 4 ஆண்டு கால ஆட்சியிலேயுமே பெரிய அளவுல எந்த விதத்திலையுமே அவங்க பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனால் திட்டங்கள் எல்லாமே மத்தியிலிருந்து தமிழகத்துக்கு எதிராக வந்த எந்த திட்டங்கள்லையுமே அவங்க எதிர்ப்பு குரலை பதிவு செய்யல. இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான் இருக்காங்க. சுருக்கமா சொல்லிருங்க, நான் பிரேக் போயிட்டு திரும்ப. தேசிய கட்சிகள் எப்பவுமே நம்ம ஊர் கட்சிகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். அவர்களை எப்படி கையாளுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தலைவரோட ஆளுமை திறனே வெளிப்படும்.
இப்போ நீங்கள் எப்படி ஒரு பாஜக எப்படி கையாளர்னா அவங்க கூட போய் கொஞ்சி கொலாவில், அதே நேரத்தில் வந்து அவங்கள அப்படியே சீரி பாயல, கூட்டணி ஆட்சின்னு சொன்னோன்னே சீரி பாயவே இல்லை. அதே நேரத்தில் இன்னைக்கு சுற்றுப்பயணம் போகும்போது பாஜகவினருக்கும் அழைப்பு வராங்க. இந்த சுற்றுப்பயணத்தில் சிறுபான்மையர் உள்ள தொகுதிகளும் உண்டு. ஒரு கோணம் இதுல நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றீங்க, இவங்க எப்படி கையாளுறாங்க தேசிய கட்சின்னு. இப்ப ரகு அவர்கள் லட்சுமி சொல்றது பாஜக எப்படி அதிமுகவை டீல் பண்ணுதுன்றது தானே பேச்சு. பாஜக அதிமுக எப்படி டீல் பண்ணா, காங்கிரஸ் எப்படி அதிமுக டீல் பண்ணிச்சோ, காங்கிரஸ் எப்படி திமுக டீல் பண்ணா, அதே தான் டெல்லி தான் சார். அவங்க டெல்லிக்கு ராஜா அவங்க தான். இதுல தான் இந்த லட்சுமி ரேகை உங்களுக்கு தெரியணும். நீங்க டெல்லிக்கு ராஜா, நான் லோக்கல் ராஜா, நீங்க எங்க ஏரியாக்கு வராதீங்க, நான் உங்க ஏரியாக்கு வரேங்க. அந்த கோடு அது தெரிஞ்சதுன்னா தெளிவா போட்டிருக்காங்க. அது எடப்பாடிக்கு நீ கைவர பெற்றிருக்கிறார் அவர். அதை இன்னைக்கு தான் காலம் கடந்து இன்னைக்கு பண்ணிருக்காரு. நீங்க இதுல 2 ஸ்டைல் இருக்கு சார். இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க கலைஞர் ஸ்டைல் ஒன்று இருக்குது. நீங்க இவர் இங்க உட்கார்ந்துட்டே எல்லாத்தையும் ஆட்டு வைப்பார். இதே ஜெயலலிதா வந்து அவங்களை இங்க வந்து மண்டியிட வைத்தாங்க. அது மாதிரியான ஸ்டைல்ல தான் ஸ்டாலின் அவர்கள் போறார். கூட்டணி கட்சிக்கு ஒரு அவங்களுக்கும் சுய அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளத்தை சிதைக்காமல் அவர்கள் அந்த இடத்துல வச்சுட்டு அதே நம்ம கூட்டணியும் வச்சுக்கணும். அதைத்தான் ட்ரம்ப் வந்து டெல்லி நிர்வாகத்துக்கு வந்தா நீங்க ஒத்துக்குறீங்களா? அது மாதிரி தான் உங்க எல்லைக்குள்ள இருங்க. எல்லாரும் இந்த தலைப்பை சம்ம பண்ணலாம் சுருக்கமா. அதாவது இதனோட டேக்அவே, இந்த தலைப்போட டேக்அவேவா நீங்க எதை பாக்குறீங்க? அதாவது வந்து தேசிய கட்சிகள் இங்கே ஒரு சுமை, அதுவும் பாஜக ஒரு சுமைலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுமை இல்லை, நீச்சல் தெரியாதவங்களை நீங்கள் குளத்துக்கு கூட்டு போகிற ஒரு டேஞ்சர் அது. நீச்சல் தெரிஞ்சவங்களே மூழ்கிடுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரி வேலையை தான் இப்போ வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே மேலே நிறைய இது இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பட் அவங்க வந்து ஒரு ஈவில் பார்ட்டி கிடையாது, மக்களை பிரிக்கிற பார்ட்டி கிடையாது. இந்த நீச்சல் தெரியாத குரூப்போட சேர்ந்து மூழ்கிடக்கூடாதுங்கிற கவலை வந்து நிறைய நடுநிலையாளர்களுக்கு இருக்குது. ராம்கி, அப்படி பார்க்க முடியுமா? ஏன்னா பாஜக பிரதிநிதிகள் இங்க இல்ல, பாஜகவை அப்படி ஒதுக்கி தள்ளி வச்சு பார்க்க முடியுமா? அப்படிதான் பார்க்கலாம். குறைந்தபட்சம் 2026 சட்டமன்ற தேர்தல் வரைவா அப்படிதான் பார்த்தோம். ஏன்னா களம் வந்து வேறு விதமா இருக்கு. அந்த களத்தின் நடப்பதை நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், சங்கரன் கோயில் நகரமன்ற திமுக நகரமன்ற துணைத் தலைவர் வந்து அவருக்கு நம்பிக்கையில்லா தருமோ அவருக்கு ஆதரவா ஒரு ஓட்டு தான் வந்தது. திமுக உறுப்பினர்களே அவர்களே ஆதரவா அவங்களுக்கு எதிராக போட்டாங்க. அதாவது இது வந்து நடக்குது பப்ளிக்கா. நினைச்சிருந்தா திமுக தலைமை அவங்க கூட பேசி சரி பண்ணியிருக்கலாம். சோ கட்சி வந்து ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்புலாம் அவ்வளவு பலமாக இல்லை. நம்ம களத்தில் வேறு விதமா தெரியுது. நம்ம இந்த விஷயத்தை தான் நம்ம அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். லட்சுமி, இதனோட டேக்அவேவா நீங்க அதை சொல்லுங்க. இது வந்து பிஜேபிக்கான அதாவது பிஜேபிக்கான ஸ்டேட்மெண்ட் தான். பிஜேபியை தான் வார்ன் பண்றாரு, நீங்க எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்றாரு. இதை அவர் நேரடியாகவே பாரதிய ஜனதா கட்சி கிட்ட சொல்லணும். சொன்னாதான் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர் பின்னால் நிற்பார்கள், அல்லது அதிமுக பலமாக இருக்கிறதுன்னு அவருடைய தொண்டர்கள் எல்லாம் நம்புவார்கள். அக்னிஷ், நாட்டில் 63 கட்சி இருக்குது, அதில் 12 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது. எத்தனை இன்னும் 10 கட்சி வந்து சேர்ந்து 73 கட்சி இருந்தாலும் இங்கே நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி இங்கே. அது ஒன்று. இன்னொன்று, இந்த 2 கட்சியும் கூட்டணி அரசாங்கம் என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. எப்படி வந்து தமிழ்நாட்டுடைய திமுகவினுடைய தலைவர் நமக்கு நாமை திட்டத்தை கொண்டு இது பண்ணாரோ, நாடு முழுக்க போனாரோ, அது மாதிரி இன்னைக்கு உரிமை மீட்போம் அப்படிங்கிறது வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் போகிறார். தமிழ்நாட்டில் இந்த எதிர்ப்பு மனநிலை எது ஆளுங்கட்சி திமுகவினுடைய ஆளுகிற கட்சியினுடைய எதிர்ப்பு மனநிலையை அது வாக்குகளாக மாற்றுவதற்கு அது பயன்படும் என்று நான் நம்புறேன். நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.